ஹோல்டிங் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் எலிமினேஷன் தொடர்பான என்னோடய லாஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் எலிமினேஷனோடு சேர்ந்த ஒரு காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கேல்குலேஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னால் என்ன, அதை எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக வித் ப்ராப்ளமோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சம்மை பாருங்கள். ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஏ லிமிடெட் பி லிமிடெட்னு 2 கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது. ஏ லிமிடெட் அக்வயர்ட் த ஷேர்ஸ் ஆன் ஏ லிமிடெட் தான் வாங்குறாங்க. அக்வயர் பண்ணுறது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஏ லிமிடெட் அக்வயர்ட் த ஷேர்ஸ். அப்போ எந்த கம்பெனி வாங்குகிறாங்களோ அந்த கம்பெனி தான் ஹோல்டிங் கம்பெனி. அப்போ ஏ லிமிடெட் ஹோல்டிங் கம்பெனி, பி லிமிடெட் இஸ் அ சப்சிடரி கம்பெனி. ஓகே, 31st 12/2018 பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண அதே டேட்டு தான் இந்த கம்பெனி. அப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற டேட்டில் தான் இந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க. ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரீவியஸ் ப்ராப்ளம்க்கும் இந்த ப்ராப்ளம்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எந்த மாதிரியான சம்மாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யூ கான்சன்ட்ரேட் அசட் சைடில் இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 6,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க, 10,000 rupees பே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணிங்கிறது 1 rupee. அப்போ 6,000 ஷேர் கேபிட்டல் இருக்குது. அப்போ என்ன சொல்லியிருந்த, 6,000 ஷேர் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா 6,000 டிவைடட் பை ஒரு ஷேரை ₹1 தானே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக 6,000 ஷேர் தான் இருந்திருக்கு. ப்ரைஸ் மணியால் ஷேர் கேபிட்டலை ஒரு ஷேரோட ப்ரைஸ் மணியால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கிடைக்கும். அப்போ 6,000 ஷேர் தான் பி லிமிட்டடில் மொத்தமாகவே இருக்குது. ஓகே, அப்போ இங்கே ஏ லிமிட்டட் எவ்வளோ ஷேர் வாங்கிட்டாங்க, 6,000 ஷேர். அப்போ அங்கே இருந்த மொத்த ஷேரையுமே ஏ லிமிட்டட் வாங்கிட்டாங்க. 6,000 தானே இருக்குது. அப்போ இவங்க 6,000 பே பண்ணியிருந்தா போதும் தானே, 6,000 ஷேர் கேபிட்டல் தான் கிடைக்கிது. ஆனால் இங்கே எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10,000 பே பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே தான் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலோட கேல்குலேஷன் ஸ்டார்ட் ஆகும். லாஸ்ட் சம்மில் பார்த்துருந்தோம், ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட்டும் அவங்க பே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டோட அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் கேல்குலேஷன்ஸ்க்கு எந்த விதமான ஒர்க்கும் கிடையாது. பட் இப்போ ஷேர் கேபிட்டல் மொத்தமே 6,000 ஷேர் தான். பட் இவங்க வாங்கியிருக்கிறதும் 6,000 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பே பண்ணது 10,000. அப்போ எக்ஸ்ட்ரா 4,000ன்னு நீங்கள் கேல்குலேஷனில் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 6,000 ஷேரை வாங்கி மொத்தமே தன்னோட கம்பெனிக்கு அந்த பி லிமிடெட் மொத்தத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க. இதில் எந்த ஷேரும் மைனாரிட்டி கண்ட்ரோலில் கிடையாது. அப்போ இந்த கம்பெனி மொத்தத்தையும் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இந்த கம்பெனியோட எல்லா ஓனர்ஸ் லைபிலிட்டியும் எனக்கு தான் சொந்தம். ஓகே, இப்போ நான் சொல்கிறது ஹோல்டிங் கம்பெனி. அப்போ இந்த கம்பெனியை நான் வாங்கினதுனால ஷேர் கேபிட்டலாக 6,000 எனக்கு வந்திருக்கு. இந்த கம்பெனியில் ஏற்கனவே அவங்க ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2,000 ரிசர்வும் ஹோல்டிங் கம்பெனியான எனக்கு தான் சொந்தம். இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராஃபிட்டும் ஹோல்டிங் கம்பெனிக்கு தான் சொந்தம். ஏன் அப்படின்னா மொத்தமாக நான் ஒரு கம்பெனியை வாங்குகிறேன் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற அத்தனையுமே ஹோல்டிங் கம்பெனிக்கு தான் சொந்தமாகும். அப்படின்னா கேல்குலேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு எழுதிக்கும். இந்த காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது குட்வில்லாக இருக்கலாம், அப்படி இல்லைனா கேபிட்டல் ரிசர்வாக இருக்கலாம். ஓகே, அது என்ன குட்வில், அது ஏன் கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறத இந்த சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷேர் கேபிட்டலாக நான் சொல்லியிருந்தேன்னா 6,000 rupees ஹோல்டிங் கம்பெனிக்கு கிடைக்கிது அப்படின்னு, ரிசர்வ் ஒரு 2,000, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒரு 1,000 இருக்கா. அப்போ டோட்டலாக இந்த கம்பெனியை நான் வாங்குறதுனால இந்த கம்பெனி மூலமாக எனக்கு கிடைக்கிற அந்த டோட்டல் வேல்யூ 9,000. ஆனால் நான் அதுக்காக எவ்வளோ பே பண்ணுறேன், 10,000. அப்போ எக்ஸ்ட்ரா நான் பே பண்ணுறது 1,000 தான். இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நான் பே பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். 9,000 வேல்யூ இருக்கிற ஒரு கம்பெனிக்கு 10,000 நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பே பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல 9,000 விட 1,000 rupees நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா எதுக்காக அப்படின்னா அது அந்த கம்பெனியோட குட்வில்காக. வேல்யூ ஆஃப் த கம்பெனியை விட நான் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் அதிகமாக இருந்தால்
அந்த எக்ஸஸாக எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுதான் குட்வில். ஸோ அப்போ இங்கே 1000 தான் எக்ஸஸாக இருக்குது. அப்போ 1000 rupees அப்படிங்கிறது குட்வில். நான் குட்வில்னு ஐடென்டிஃபை பண்ணதுனால பேலன்ஸ் ஷீட்டில் அது அசட் சைடில் எந்த பேலன்ஸ் ஷீட்டில் இனிமேல் நாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஷோ பண்ணணும். ஓகே, இதுதான் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில். இப்போ இந்த சம்மில் இது குட்வில்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, எஸ், கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். லைபிலிட்டி சைடில் இங்கே என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஐட்டமும் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் அப்படியே எடுத்துக்கிடணும். ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல், செகண்ட் ரிசர்வ் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஆனால் எந்த ஷேர் கேபிட்டல், எந்த ரிசர்வ், எந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனியோட பார்ட்டை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர சப்சிடரி கம்பெனியோடதை எடுக்கக்கூடாது. ஓகே, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எலிமினேஷனுக்கு ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது டேலி ஆயிடும். இந்த ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எல்லாத்தையும் தான் டோட்டல் பண்ணி கேல்குலேட் பண்ணி அது குட்வில்லா கேபிட்டல் ரிசர்வ் வாங்குறத கேல்குலேட் பண்ணிட்டோம். அப்படிங்கிறதுனால ஹோல்டிங் கம்பெனியோட பார்ட்டை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ நான் கேபிட்டல் கேல்குலேஷனுக்கு நம்பர் 1 கொடுத்துட்றேன். தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து ஆஸ் இட் இஸ் அங்கே இருக்கிறத தான் இங்கே எடுத்து போடுறோங்கிறதுனால எந்த கேல்குலேஷனும் கிடையாது. தென் சன்ட்ரி கிரெடிட்டாஸ் நம்பர் 2 போட்டுக்கோங்க. அசட்ஸ் அப்படிங்கிறது நம்பர் 3ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே மொத்தமாக என்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்தது? ஷேர் கேபிட்டல் இருந்தது, ரிசர்வ் இருந்தது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ ஏ லிமிட்டோட மட்டும்தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் கரண்ட் லைபிலிட்டியை பொறுத்த வரையில் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ ஹெச் லிமிட்டட், சாரி இங்கே ஹெச் கிடையாதுல்ல, இங்கே ஏ லிமிட்டட் அண்ட் பி லிமிட்டட். ஸோ ஏ லிமிட்டட் அண்ட் பி லிமிட்டட் கிரெடிட்டாஸை ஆட் பண்ணியிருக்கோம், அதோடைய டோட்டலாக எழுதியிருக்கோம். அசட் சைடு பார்த்தோன்னா சன்ட்ரி அசட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எலிமினேட் பண்ணிடுவோம். அப்போ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வராது. அப்போ சன்ட்ரி அசட்ஸ் இருக்குது, ஏ லிமிட்டட் அண்ட் பி லிமிட்டட். அப்போ ஹோல்டிங் கம்பெனியோடதும் சப்சிடரி கம்பெனியோடதும் ஆட் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு போய் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக செப்பரேட்டாக ஒர்க்கிங்ஸ் காமிச்சோம் அப்படிங்கிறதுனால இது நம்பர் 3ன்னு போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறமா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஏற்கனவே குட்வில் கேல்குலேஷன் எழுதிட்டு அதை பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நம்ம நோட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்போ எண்டில் குட்வில் அப்படின்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நாம் கேல்குலேட் பண்ண ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்பர் 4 கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேங்கிங் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனிலலாம் ஷெட்யூல் நம்பர் வந்து மாறக்கூடாது. அதாவது அந்தந்த ஷெட்யூலில் தான் நம்ம அமௌண்ட் எடுத்து போஸ்ட் பண்ணணும். பட் இங்கே அப்படி கிடையாது, இது நோட் நம்பர் தான். எல்லா கேல்குலேஷனையும் டைரெக்டாக பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வந்து எழுதி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக செப்பரேட்டாக அது ரிலேட்டடான கேல்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த டோட்டலை மட்டும்தான் நாம் சம்முக்குள்ளே கொண்டு வரோம். அப்படிங்கிறதுனால என்னென்ன கேல்குலேஷன்ஸ் ஒரு ஆர்டராக போட்டிருக்கோமோ அந்த ஆர்டருக்கு ஒரு நம்பர் நாமளாக கொடுத்துக்கிறோம். அந்த நோட் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதுகிறோம். ஓகே, ஸோ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.